ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் துலாத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 6 நாள் விருச்சிகத்துக்கு ஆட்சி வீடும் பெறுகிறார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது என்பது 8ஆம் இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தில் சென்று ஆட்சி பீடம் பெறுவது என்பது மிக மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம். 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நாளில் அமர்ந்து உச்சம் பெறுவது என்பது இன்னும் சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்கோர்ஸ் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 சனி சென்று கொண்டிருந்தாலும் இந்த சனி பகவானை குரு பார்ப்பது என்பது அந்த தாக்கம் என்பது அந்த அளவுக்கு இருக்காது. குரு பார்க்க கோடி நன்மை. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் நிச்சயமாக மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 2க்கும் 7க்கும் உடையவன் நீச்சம் அடைந்தாலும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது சூப்பர் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த வளர்பிறை, இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை வாரம். அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் நிச்சயமாக இருக்குங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பும், கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது, அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதன் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு, சவாரி கிடைச்சி பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும். சம்பாத்தியம் மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடோ இல்லை உள்நாடோ உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் மிக உன்னதமாக படிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது.
சுகஸ்தானத்தில் சுபகிரகமான குருவே அமர்ந்திருக்கிறார். பாக்கியாதிபதி 4ல் அமர்ந்திருக்கிறார். அப்போ வந்து 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது, சூப்பர் ஆயிடும். குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது உன்னதமான ஒரு காலகட்டம், சிறப்பு. ராசிநாதன் 8ல் அமர்ந்தாலும் குரு பார்வை, குரு மங்கள யோகம் பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பது 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. அப்போது நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மேலோங்கி இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கறது அந்த ஒரு நிலை. மற்றபடி 5ல் கேது இருப்பது நல்லதான நல்லதல்ல. பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் படிக்கிற இடத்துல, அல்லது அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சிகள் வரலாம். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய நிலை. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. குலதெய்வ வழிபாடு உங்களை வந்து காக்கும். அப்கோர்ஸ் 5க்குடைய சூரியன் 7ல் அமர்ந்தாலும் நீச்ச பங்கம் பெறுவதால் இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும். எந்த ஒரு பிரச்சனையும், பூர்வீகத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்னல்கள் இடர்பாடுகள் வந்தாலும் இறுதியில் நல்ல சுமூகமான ஒரு தீர்வை எட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த சனி பகவான் 12ல் இருந்தாலும் 7ரை சனி சென்று கொண்டிருக்கிறது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. அது வக்ர கதியில் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வை வக்ர நிவர்த்தி ஆகிறது. இருந்தாலும் 7.5 அப்போ வந்து நீங்கள் வந்து தீட்சணியும் கம்மியாக இருக்கும். குரு பார்வை இருப்பது என்பது ஒரு 100% கெட்ட பலன் நடக்கணும்னு சொன்னால் ஒரு 30-40% தான் நடக்கும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. மற்றபடி சனி 12ல் இருப்பது அசுப செலவை காட்டுகிறது. ஆனால் குரு பார்வை அசுப செலவு நிச்சயமாக அந்த அளவுக்கு ஏற்படாது. ஆனால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், 10க்குடையவன் 12ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால், அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் வந்து கடன் உடன் பெற்று நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 8ஆம் இடம் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக நல்லது நடக்கும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட உங்களுக்கு அனுகூலம் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10க்குடைய சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போ தொழிலில் நல்ல ஒரு அமக்கலமான ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிறது. இது நாள் வரைக்கும் இல்லாத அளவு உங்களுக்கு தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை நல்ல ஒரு பூமப் பண்ணுங்கள், வளர்ச்சி பூஸ்டிங் பண்ணுங்கள். நல்ல அற்புதமாக தொழில் வளர்ச்சி அடையும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். ஏங்க நாங்கள் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்த வரலையும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ல் ராகுவே இருக்கிறார். சூப்பர். அப்போது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அரசு ஆகட்டும் தனியார் துறை ஆகட்டும்
உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர், சலுகைகள், கடன் போன்ற அதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலம். 4ஆம் இடத்த அதிபதி சந்திரனை வச்சு வார ராசி பலனை சொல்லும் பொழுது 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறார், நீச்சபங்கம். அப்புறம் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். மேஷராசிக்கு 26ஆம் தேதி அக்டோபர் 26 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள் இவங்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம். இரும்பு சார்ந்த தொழில், எந்த ஒரு சின்ன லேத் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு வளர்ச்சி, ஏறுமுகமான ஒரு காலம், நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். அப்போ தொழிலாளர்களுக்கும் சிறப்பான ஒரு காலம், நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5ல் கேது இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு 108 தடையோ 1008 தடையோ சொல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க.